ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தங்க நாணயம் கோல்டு காயின் வாங்க பிளான் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கான ஷாக்கிங்கான அப்டேட்டு. இனிமேல் கோல்டு காயின் தமிழ்நாட்டில் ஈஸியாக வாங்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இது விஷயமா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ரீசெண்டாக பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையை நாட்டு மக்களுக்காக வச்சிருப்பார், பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போது ஈரானில் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால கச்சா எண்ணெய் விலை உலக அளவில் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்குது. நம்ம கச்சா எண்ணெய் வாங்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற அமெரிக்கா டாலரை கொடுத்து தான் வாங்கணும். இப்போ மக்கள் அதிகமாக தங்கம் வாங்கினா அந்த டாலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கமாக இறக்குமதி பண்ணுறதுக்கே செலவாயிரும். இதனால் நம்ம நாட்டோட அந்நிய செலவாணியை மிச்சப்படுத்த மக்கள் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னு மோடி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டாரு. பிரதமர் இப்படி சொன்ன கையோடையே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு அதிரடி முடிவு எடுத்தாங்க. மக்கள் தங்கம் வாங்குறத கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தங்கம் வெள்ளி மேலே இருந்த இறக்குமதி வரியை இம்போர்ட் டியூட்டியை 6% தடாலடியாக 15% உயர்த்துறாங்க. இதனால் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஏறி போச்சு. விலை ஏறினா மக்கள் வாங்குறத குறைப்பாங்க. அதனால் டாலர் மிச்சப்படுத்தி நம்ம அத்தியாவசியமான இந்த கச்சா எண்ணெயை வாங்கலாம் அப்படின்னு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டாங்க. இந்த 15% வரி உயர்வு வர 2027 மார்ச் 31 வரைக்கும் அமலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். மத்திய அரசோட இந்த அதிரடி நடவடிக்கைக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தமிழ்நாடு தங்கம் வெள்ளி நகை வியாபாரிகள் சம்மேளனம் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 85 நகைக்கடை சங்கத்தோடைய ஒரு கூட்டமைப்பான அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் அந்நிய செலவாணியை பாதுகாக்க அரசு எடுத்திருக்க இந்த முடிவு ரொம்பவே பாராட்டத்தக்கது. இந்த இக்கட்டான நேரத்தில் நாங்கள் மத்திய அரசுக்கு முழு ஆதரவு தருவோம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நகை கடைகளில் இனிமேல் தங்க நாணயங்கள் கோல்டு காயின்ஸ்லாம் விற்பனையை உடனடியாக நிறுத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி இனிமேல் தங்க சேமிப்பு திட்டங்களுக்கு விளம்பரம் பண்ணுறதையும் தவிர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான 2 கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா அவர் அரசுக்கு வச்சுருக்காரு. நகை தொழில் நம்பி இருக்க 1 கோடிக்கு அதிகமான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னா 2 விஷயத்த உடனே பண்ண சொல்லியிருக்காங்க. தங்கம் இல்லாமல் பேப்பரில் இல்லைன்னா டிஜிட்டலாக சேமிக்கிற டிஜிட்டல் கோல்டு மற்றும் கோல்டு ETF மாதிரி திட்டங்களை உடனடியாக பேன் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் இறக்குமதி பண்ணுறவங்க பதிவு செய்யப்பட்ட நகை வியாபாரிகளுக்கு மட்டும்தான் தங்கத்தை விற்கணும், வேறு யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் கொண்டு வரணும்னு கேட்டிருக்காங்க. சரி, தங்க நாணயம் விற்கலைன்னா சாமானிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு 2 கிராம், அதாவது 1/4 பவுன் தங்கம் வாங்குறீங்க வைங்க. 1 கிராம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்னா 2 கிராமுக்கு 30,000 ரூபாய் ஆகும். இதுக்கு 3% பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அது போக 15%க்கு மேலே செய்கூலி சேதாரம் இதெல்லாம் கட்டணும். ஆனால் இதே 2 கிராமுக்கு தங்க நாணயம் வாங்கினா செய்கூலி வெறும் 1%லேருந்து 4%க்குள்ளே தான் வரும். உங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகும். இதனால் மிடில் கிளாஸ் மக்கள் பார்த்தீங்கன்னா சேமிப்புக்காக கிஃப்ட் கொடுக்கவும் காயினாக வாங்குவாங்க, கோல்டு காயினாக வாங்குவாங்க. இப்போது இந்த காயின் விற்பனை நிறுத்தத்தை உண்மையிலே பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் நாட்டுக்காக இது பண்ணி தான் ஆகணுன்ட்டு அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஸோ மக்களே, நாட்டோட பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக நகை வியாபாரிகளை எடுத்திருக்க இந்த தங்க நாணய விற்பனை நிறுத்தம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஜிட்டல் கோல்டு பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இது சரியா? இனியும் நகையை வாங்குவீங்களா, இல்லை உங்கள் சேமிப்பை வேறு எதுலையாவது மாற்றுவீங்களா? மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.